بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد عبد الله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. மதிப்புக்குரிய நிர்வாக சபை தலைவர் உட்பட இணைய நிர்வாக சபை உறுப்பினர்களே, கல்லூரியின் அதிபர் ஷேக் லஃபீர் முர்சி ஹசரத் உட்பட இணைய கண்ணியமிக்க உஸ்தாத்மார்களே, பாடசாலை பிரிவின் ஆசிரியர்களே, எமது குறுகிய அழைப்பை ஏற்று இந்த இடத்துக்கு வந்து எங்களை மகிழ்விக்க அமர்ந்திருக்கும் கண்ணியமிக்க மூத்த உலமாக்களே, அரசியல் பிரமுகர்களே, எம்மோடு 27 வருடங்களாக தோளோடு தோள் நின்று இந்த ஹக்கானியா இந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்று அல்லும் பகலும் தங்களால் முடிந்த துவாக்களையும் சதகாக்களையும் செய்து எங்களை இந்த நிலைமைக்கு இன்று கொண்டு வந்து சேர்த்திருக்கும் நல்லுள்ளம் கொண்ட தனவந்தர்களே, இன்னும் இணைய பிரமுகர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக சுவர்க்கத்தின் காணிக்கை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். 1999 ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி தஸ்கரை அல் மஸ்ஜிதுல் நூர் ஜும்மா பள்ளிவாசலில் 21 மாணவர்களுடனும் 2 உஸ்தாத்மார்களுடனும் ஆரம்பித்தது ஹக்கானியா எனும் விதை. இன்று 27 வருடங்களை கடந்து காய்களையும் கனிகளையும் சமூகத்துக்கும் முழு உலகத்துக்கும் வழங்கி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் எமது ஹக்கானியா ஆரம்பிக்கப்பட்ட வரலாற்றை உங்களோடு சிறிது பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய நாட்டம் எமது இந்த தஸ்கரை கிராமத்தில், கண்டி மாவட்டத்தின் இந்த எழில் கொஞ்சம் தஸ்கரை கிராமத்தில் இந்த ஹக்கானியா உருவாக வேண்டும் என்று அவன் முடிவெடுத்திருந்த அந்த செய்தி அல்ஹம்துலில்லாஹ் அவனுடைய கிருபையினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அன்று நாம் இருந்த நிலைமை, ஆனால் இன்று இருக்கும் நிலைமை இரண்டையும் சிந்தித்து பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய அருள் எவ்வளவு விஷாலமானது, எவ்வளவு தூரம் வியாபித்திருக்கின்றது என்பதை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. நாம் அன்று ஹக்கானியாவை ஆரம்பிக்கும் பொழுது 21 மாணவர்களை வைத்து 2 உஸ்தாத்மார்களை வைத்து 35,000 ரூபாய் எப்படி செலவழிப்பது என்பதுதான் நம்முடைய ஆரம்ப சிந்தனையாக இருந்தது. ஆனால் இன்று 35 லட்சத்துக்கு மேலாக ஒவ்வொரு மாதமும் செலவழிக்கக்கூடிய நிலைமையை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு அவனுடைய கிருபையினால் உங்களுடைய உதவியினால் இன்று ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹக்கானியா ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலம் நாம் நினைத்து கூட பார்த்திருக்காத ஒரு காலமாக இருந்தது. எமது ஆரம்பம் தஸ்கரை அல் மஸ்ஜிதுல் நூர் ஜும்மா பள்ளிவாசலில் ஆரம்பிக்கப்பட்டாலும் அதற்கு பின்னால் நாம் எமக்காக தனியான ஒரு இடத்தை அடைந்து கொள்ள வேண்டும். எமது பயணம் இதைவிட சிறப்பாக தொடர வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருடைய நிர்வாகத்தின் எல்லோருடைய உள்ளத்திலும் இருந்தது. அந்த அடிப்படையில் எமக்கு ஆரம்பமாக எமது நிர்வாக சபையின் உறுப்பினராக இருந்து எம்மை விட்டு பிரிந்து சென்ற மர்ஹூம் அல்ஹாஜ் ஃபாரூக் அவர்கள் இன்று அபூபக்கர் கட்டிடம் வானில் உயர்ந்து நிற்கும் அந்த இடத்தை அவர்கள் வக்கூஃப் செய்து அந்த கட்டிடத்திலே ஆரம்பமான கட்டிடம் நாங்கள் அமைப்பதற்கு திட்டம் தீட்டினோம். கண்ணியமானவர்களே, அன்று அந்த கட்டிடத்தை அமைப்பதற்கு 1.5 கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டது. ஆனால் நாங்கள் அதனை கற்பனை கூட செய்யவில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா அவனுடைய உதவியினால் அவனுடைய கிருபையினால் அந்த கட்டிடத்தை அமைத்து தந்தான். அதற்கு பின்னால் எங்களுடைய மஸ்ஜிதுடைய கட்டிடம், அதற்கு பின்னால் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த பாடசாலை கட்டிடம், அதற்கு பின்னால் ஹிஃபுல் செக்ஷனுக்கு தேவையான அந்த கட்டிடம், இந்த 4 கட்டிடங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களை போன்ற நல்லுள்ளம் கொண்டவர்களின் உதவியினால் இன்று நாம் கண்கூடாக கண்டு கழித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வளர்ச்சி பாதையிலே இருக்கின்றோம். அதிலே மிக முக்கியமாக எம்முடைய மறைந்த தலைவர் ஷேக் ஹனீஃபா பஹ்ஜி ஹஸ்ரத் அவர்கள் எமக்கு தந்த அந்த
பக்குவம், அந்த தலைமைத்துவம், அந்த பொறுப்பு கண்ணியமிக்கவர்களே, உண்மையில் அவர்களுடைய அந்த தலைமைத்துவத்தின் கீழ், அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் எவ்வாறு இந்த கலா நிலையம் சிறப்படைய வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களோ, இன்று அவர்கள் இங்கு இல்லாவிட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இதனுடைய வெற்றிகளை அவர்களுக்கு அந்த மண்ணறையிலே கொடுத்து கொண்டிருப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போன்று எங்களுடைய மர்ஹூம் பதூர்தீன் ஹாஜியார், எலமலதையை சேர்ந்த பதூர்தீன் ஹாஜியார் அவர்கள், அதே போன்று போலிகடையை சேர்ந்த மர்ஹூம் நியாஸ் ஹாஜியார் அவர்கள், இவர்கள் எல்லோரும் எங்களுடைய நிர்வாகத்திலே இருந்து எங்களோடு தோளோடு தோள் நின்று இந்த நிலைமைக்கு இன்று இந்த ஹக்கானியா வளர்ச்சியடைவதற்கு ஆரம்ப படிக்கற்களாக இருந்தவர்கள். உண்மையிலே அவர்களுடைய கபறுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒளிமயமாக ஆக்க வேண்டும். நாளை கியாமத்துடைய நாளிலும் கண்ணியமான உயர்தரமான தீனுக்கு சேவை செய்த அந்த உத்தம நபிமார்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிச்சயமாக அல்லாஹ் அந்த உதவியை செய்வான் என்ற எதிர்பார்ப்போடு இன்று இங்கு சமூகம் தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது கல்பு குளிர்கின்றது, உள்ளம் குளிர்கின்றது. நிச்சயமாக இந்த அரபு கலாசாலைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அல்லாஹு அக்பர். அல்லாஹு தாலா உங்கள் எல்லோருடைய உள்ளங்களிலும் நிறைத்து வைத்திருக்கின்றான். உங்களுடைய துஆக்கள், உங்களுடைய உதவிகள், உங்களுடைய ஒத்தாசைகள், இது இந்த ஹக்கானியா அரபு கல்லூரி இன்று 900க்கும் மேற்பட்ட மாணவர்களை தன்னகத்தை கொண்டு இன்று அழகாக இயங்கிக் கொண்டிருக்கின்றதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கண்ணியமானவர்களே, ஆரம்ப செலவு அப்படி இருந்தாலும் இன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கின்றான். இதிலே எத்தனையோ சகோதரர்கள் பேர் குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் கால நேரம் இடம் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட நிறைய பேர் இந்த சபையிலே உட்கார்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் யாருக்கும் காட்டிக்கொள்ளவில்லை, யாரும் பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்கவில்லை. ஹக்கானியா வளர வேண்டும், ஹக்கானியாவிலிருந்து முழு உலகத்துக்கும் உலமாக்கள் இந்த தீனை சுமந்து செல்ல வேண்டும், நல்லவர்கள் உருவாக வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தோடு இன்றும் எங்களோடு தோளோடு தோள் நின்று ஆரம்பத்திலிருந்தே எங்களோடு அவர்கள் ஒத்துழைத்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக எமது ஊர் மக்கள், தஸ்கரை கிராமத்துடைய மக்கள் ஆரம்ப காலத்தில் மிகவும் ஒத்தாசையாக இருந்தார்கள். அதே போன்று எங்களுடைய பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர்கள், எலமால்தனி, விளம்பட, இப்படி பக்கத்து கிராமத்தை சேர்ந்த எல்லா சகோதரர்களும் ஆரம்பத்திலே அதிகமான உதவி ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்றைய நமக்கு அந்த உதவி நிச்சயமாக கட்டாயமாக தேவைப்பட்டு கொண்டிருந்தது. கண்ணியமானவர்களே, இன்றும் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள், நமக்காக பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றார்கள், நம்மோடு தோள் நின்று ஒத்துழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வரலாறுகள் இந்த 27 வருடங்களில் அல்ஹம்துலில்லாஹ் இன்று நூற்றுக்கணக்கான ஆலிம்கள், நூற்றுக்கணக்கான ஹாஃபில்களை தஸ்கரை மண்ணிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்துக்கு வழங்கி கொண்டிருக்கின்றான். ஆனால் வெறுமனே நாம் இவர்களை தீனுடைய கல்வியோடு மாத்திரம் நிறுத்தாமல் இன்றைய எங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், கண்ணியமானவர்களே, இன்று உலகத்துடைய இந்த சவால்மிக்க உலகத்துடைய எல்லா சவால்களுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய உலமாக்களாக எங்களுடைய உலமாக்கள் துறை சார்ந்தவர்களாகவும் அதே போன்று மார்க்க அறிவை சம்பூர்ணமாக பெற்றவர்களாகவும் இந்த கலாசாலையிலிருந்து வெளியேற வேண்டும். இங்கிருந்து வெளியேறக்கூடிய ஒவ்வொரு மாணவரும், ஒவ்வொரு ஆலிமும், ஒவ்வொரு ஹாஃபிலும் இன்று உலகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சவால்களுக்கு இன்று மிக பயங்கரமாக இஸ்லாமோஃபியா முழு உலகத்திலும் இன்று பயங்கர உருவெடுத்து முஸ்லீம்களை எங்கெல்லாம் நசுக்க முடியுமோ அங்கெல்லாம் நசுக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் நாம் எங்களுடைய ஹக்கானியாவிலிருந்து வெளியாகக்கூடிய இந்த உலமாக்களை துறை சார்ந்தவர்களாகவும் அறிவில் சிறந்தவர்களாகவும் அதே போன்று எங்களுடைய எதிர்காலத்திலே இன்னும் வரக்கூடிய மாணவர்களையும் உஸ்தாத்மார்களையும் நாம் கண்ணியப்படுத்தி அவர்களையும் சிறந்தவர்களாக இந்த உலகத்துக்கு பரிசாக கொடுக்க வேண்டிய இடத்திலிருந்து நாம் விடைபெறுவோம். எமது சமூகம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சமூகமாக, இலங்கையின் முஸ்லீம் சமூகம் ஒரு சிறந்த சமூகமாக, அது மார்க்கத்துறையாக இருந்தாலும் சரி, உலகத்துறையாக இருந்தாலும் சரி, சிறந்தவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சமூகமாக எமது சமூகம் மாற வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்தை நாம் மனதில் கொள்வோம். உண்மையில் எமது ஹனீஃபா ஹஸ்ரத் அவர்களுடைய ஒரு ஆசை இருந்தது, எதிர்காலத்திலே துறை சார்ந்தவர்கள் இந்த ஹக்கானியாவுக்கு வந்து அவர்கள் மார்க்க அறிவை பெற்று இங்கிருந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அப்படியானவர்களையும் நாம் உள்வாங்கி அவர்களுக்கும் தேவையான அந்த துறை சார்ந்த துறையோடு ஆன்மீக துறையையும் ஷரியாவுடைய துறையையும் அவர்களும் பெற்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறையை உருவாக்குவதற்கு நாம் திருச்சங்கப்பன் பூண்டுள்ளோம். இன்னும் நிறைய
ஹக்கானியாவுடைய ஷரியா பிரிவு அதே போன்று கிராத் பிரிவிலே நிறைய முன்னேற்றங்களை செய்ய நாம் உத்தேசித்திருக்கின்றோம். அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் துஆவும் நிச்சயமாக தேவை என்பதை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்தி இந்த வரலாற்றை உங்கள் முன் சமர்ப்பித்து விடைபெறுகின்றேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.